இந்த கரூர் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்தின டாப் 3 அரசியல்வாதிகளை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ நம்பர் 1 யாருன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, உங்களுக்கே தெரியும். 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தான். அப்படி என்ன நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்களேன். நைட்ல இருந்து காலைல வரைக்கும் மேடம் ஓடிட்டே தான் இருந்தாங்க போல இந்த இன்சிடென்ட் அன்னைக்கு. சோ செகண்ட் வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க தான். இப்படி ஒரு அறிவா வந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு சினிமாவுக்காக 40 உயிர் போயிட்டு ஏத்துக்கவே முடியலங்க. சினிமா மோகத்துக்காக 40 உயிர் போயிட்டேங்கிறது ஒரு போராட்டத்துல போன பரவாயில்ல, ஒரு போருக்கு போய் பரவாயில்ல. சப்போஸ் இவங்க யாருன்னு தெரியலனா பழைய வீடியோ இவங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. மக்களை பாதுகாப்பதும் ஒருத்தம் கூட வீணா போயிடக்கூடாதுங்கிறத காப்பாத்துறதுக்கு எங்களால முடிஞ்சது நாங்க பண்றோம். ராஜேஸ்வரி பிரியாக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரியும் அரசாங்கத்துக்கோ விஜய்க்கோ நடிகர்களுக்கோ ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இவங்க சும்மாவே தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 1 நான் சொல்லணும்லாம் அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும், இதை பாருங்க.